கோல்ட ஒரு யுனிவர்சல் கரன்சியா எடுத்துக்கிறது கஷ்டம். அதே சமயம் டாலர அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு இவ்வளோ தெளிவா சொல்றீங்க. ஆனா கோல்டு 1 கிராம் ரூ. 10,000 போகும் அப்படின்றத எப்படி முன்னாடியே சொல்றீங்க? அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா கோல்டு 10,000க்கு போகுங்க. ஏன்னா அமெரிக்காட்ட வந்து இப்போ வந்து ஒரு பேங்க்ரப்ட் நேஷன் மாரி ஆயிடுச்சு. தேவையில்லாத அளவுக்கு நோட்ட அடிச்சுட்டாங்க. இப்ப அவங்க ஆக்சுவலா இன்ஃப்ளேஷன் குறைக்கணும்னா, $1,000,000,000,000 இந்த சர்க்குலேஷனுக்கு எடுத்துட்டு போயி, இன்னைக்கு 2008க்கு முன்னாடி $1,000,000,000,000 தான் நோட்டு ஃபுல்லா வெளில சுத்திட்டு இருந்தது. இன்னைக்கு $9,000,000,000,000 வெளில சுத்திட்டு இருக்கு. ம். அந்த $9,000,000,000,000 உள்ள கொண்டு வந்து, இவங்க அத ரைட் ஆஃப் பண்ணணும். அவ்வளோ தூரம் பாண்ட் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த பாண்ட வந்து திரும்பி பாண்ட் வாங்கிட்டே தான் இருக்காங்க. தே ஆர் நாட் ஸ்டாப்பிங் பாண்ட் பர்ச்சேசஸ். புது பாண்ட் வாங்காட்டாலும், எக்ஸிஸ்டிங் பாண்ட இன்னும் பாண்டா வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க நோட்ட பிரிண்ட் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ம். ஸோ அன்லெஸ் தே ரெட்யூஸ் தி அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ், அமௌண்ட் ஆஃப் டாலர் அண்ட் அமெரிக்கா இஸ் ரன்னிங் அ பிக் டெபிசிட். 6% டெபிசிட் ரன் பண்றாங்க. அப்படின்னா ரூ. 100 தான் அவங்களோட வருவாய்னா, ரூ. 106 செலவு ம். பண்றாங்க. இத நீங்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல பாருங்க. ஸோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா டாலர் பிரிண்ட் பண்ணி அவன் செலவு பண்ணுறான். கடன் வாங்கி பண்ணுறான்னா, இன்னும் கடன் வாங்குறது என்ன ஃபெட் அதை கொடுக்குது. ம். ஸோ அவ்வளோ தூரம் மணி இன் சர்க்குலேஷன் ஏற ஏற கோல்டு லிமிட்டெட் தான். ஆ. ஆல் கோல்டு யூ கேனாட் மேனுஃபேக்சர். ரசாயம் இல்லை அது. ஸோ நியூட்டன் காலத்துலேருந்து ட்ரை நியூட்டனுக்கு முன்னாடி கெப்லர்லேருந்து ஆல்கெமி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது எல்லா பெரிய சயின்டிஸ்ட்டும் எல்லாரும் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இருக்கிற தங்கம் லிமிட்டெட் குவான்டிட்டி. டாலர் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணா நீங்கள் முன்னாடி நோட்டாவது கட்டப்பட்டு ம். பிரிண்ட்டாவது அடிக்கணும். இப்போ பிரிண்ட்டும் அடிக்க வேண்டாம். நம்பர் தான். கம்ப்யூட்டரில் நான் தட்டினா அங்கே கிரியேட் ஆகிடும். அப்போ சர்க்குலேஷனில் ஏறும். இது ஒரு காரணம். இன்னொன்று ஆல்ரெடி ருப்பி ஓவர் வேல்யூடு. ருப்பி வந்து நீங்கள் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸோட பார்க்கணும். 6 பேஸ்கெட் கரன்சி இருக்குது, 36 பேஸ்கெட் கரன்சி இருக்குது. 6 பேஸ்கெட்னா 6 பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸோட ருப்பியை வேல்யூ பண்ணுறச்ச ருப்பி ஹைலி ஓவர் வேல்யூடு. ம். 10%க்கு மேலே ஓவர் வேல்யூடு. இன்றைக்கி ரூ. 87. 10%னா ரூ. 95 கிட்ட வரணும். 95 அதுக்கு தான் டாலர் வித்துட்டே இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஆமா, ஆமா. ம். இது வரைக்கும் $78 பில்லியன் வித்தாச்சு. அந்த $78 பில்லியன் நீங்கள் விற்காம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ரூபா 91 92க்கு போயிருக்கும். போயிருக்கும். இன்னைக்கு விலை $8,060 இருக்குது. 10% நீங்கள் 95னா 10% கோல்டும் ஏறி ரூ. இருக்கும். 800 ஏறி இருக்கும். $800 மேலே இருக்கணும். $8,900 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ப்ளஸ் மேக்கிங். நீங்கள் காயினாக வச்சுக்கிறதுக்கு ஸ்டாம்பிங். ஆமா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 6% ஆட் பண்ணுங்க. ஸோ $9,400 கிட்ட சீப்பஸ்ட்டு கோல்டு 22 கேரட் வந்திருக்கும். கரெக்ட். நீங்கள் 24 கேரட் கோல்டுனா இன்றைக்கே அது 8,800. 10%னா 9,700. ம். இது வெறும் ரூபாலியே. அங்கே ஹச்சுன்னு தும்மினா 3000 தாண்டிடும். 3000 தாண்டினா இங்கே 10,000 தாண்டிடும். அண்ட் நீங்கள் கரன்சியை ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ண முடியாது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அங்கே நீங்கள் 95 கொண்டு போகணும். நீங்கள் 95 கொண்டு போகலன்னா என்ன ஆகும்னா, இன்றைக்கி காலத்தால் ஜேபி மார்கன் சொன்னாங்களா ஐடியில் ஆர்டர் வராதுன்னு ஆமா, சொல்லி ஆமா, ஆமா. இன்ஃபோசிஸை காலத்தால் 5% அடித்தாங்கல்ல. கரெக்ட். அது மாதிரி எல்லா பிஸ்னஸும் ஆர்டர் வராது. இந்தியாவுக்கு சாஃப்ட்வேர் ஆர்டர் வரணும், மருந்து ஆர்டர் வரணும்னா ருப்பி டிப்ரிஷியேட். ருப்பி டிப்ரிஷியேட் ஆகணும். ருப்பி டிப்ரிஷியேட் ஆனால் தங்கம் ஏறிடும். ப்ளஸ் டாலர்லேயே தங்கம் ஏறும். இதை எக்கனாமிக்ஸ் எவ்வளோ ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ தூரம் எக்கனாமிக்ஸ் தெரியும் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போ அமெரிக்கா அரசாங்கத்துக்கும் எக்கனாமிக்ஸ் தெரியாது, இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கும் எக்கனாமிக்ஸ் தெரியாதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். 2015 உங்களோட பழைய பாஸ் ஒருத்தர் வந்து என்னை டிவியில் இன்டர்வியூ எடுத்தபோது, அவர் இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர். அப்போவே அவர்கிட்ட சொன்னேன், அன்றைக்கி சாவரின் கோல்டு பாண்டு போட்ட இஷ்யூ, சார் தங்கம் எங்கேயோ போயிடும்னேன். அப்புறம் தைரியம் வந்தது, என் வாழ்க்கையில் $10,000 போகும்னேன். இப்போ நான் சொல்கிறேன் 2 வருஷத்துக்குள்ளே 10,000 போயிடும். ஓகே. சார், இப்போ பேங்க்ஸ் எல்லாம் வந்து கோல்டு காயின் 24 கேரட் கோல்டு காயினை முதல்ல வித்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் விற்க மாட்டாங்க. விற்கல. கவர்மெண்ட் அது மாதிரி ஒதுங்கிக்க வேண்டியது தானே சார்? கவர்மெண்ட் ஒதுங்கிட்டு வேணாம், நீங்களே பண்ணிக்கோங்க. நகைக்கடைக்காரங்க மக்கள் வந்து 100 கிலோ தங்கம் வாங்குறாங்க. நகைக்கடைக்காரங்க எப்படியோ நீங்க எடுத்துட்டு வந்து போங்க. இம்போர்ட் டேக்ஸ் கிடையாது. இம்போர்ட் டேக்ஸ்னா அவன் டாலர் $100 போயிடும். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா 2 சொல்யூஷன். ஏன் தங்கம் வாங்குற நீ? சேவிங்ஸ் தான் மோஸ்ட். ஏன் சேவிங்ஸு?
நீங்க பேங்க்ல போட்டா எனக்கு சரியான வட்டி கிடைக்க கிடைக்கல. மாட்டேங்குது. இப்ப நான் ரூ. 100 ரூ. 500 உங்க கையில தரேன். இன்னைக்கு என்ன தேதியோ, இன்னிலேருந்து 1 வருஷம் தேதி போட்டுக்கோங்க. அதே ரூ. 500க்கு இன்னைக்கு வாங்குற பொருள நீங்க போய் வாங்கி பாருங்க. வாங்க முடியாது. எவ்வளோ ஆகும்? ரூ. 510 ரூ. 8 ஆயிடும். ரூ. 8வா? அது நீங்க ரூ. அஃபிஷியலா 100 கணக்கு. ஓகே. இன்ஃப்ளேஷன் கணக்குக்கு. ஆமா. ஓகே. ரூ. 500 போட்டீங்கன்னா, மினிமம் 540 ரூ. 40 எஸ். ரூ. 100க்கு ரூ. 7 கணக்கு. 550 40 550 போகும். அது யூனிவர்சல். ம். ஆனா, என் பேங்க்ல கொண்டு போய் நான் குடுத்தேன்னா, எனக்கு 7%க்கு மேல தரமாட்டான். 5% தருவான் நார்மலா. சேவிங்ஸ் பேங்க்ல வச்சிருந்தா 4% தரான். ம். ஸோ எனக்கு ரூ. 20 குடுக்குறேன். ஸோ பேங்க்ல நான் கையில வச்சிருந்தாலும் நஷ்டம். பேங்க்ல ரூபாவா வச்சிருந்தாலும் நஷ்டம். ம். எனக்கு சரியான வட்டி குடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ எனக்கு பேங்க்ல வச்சாலும் நஷ்டம், கையில வச்சாலும் நஷ்டம். ஸோ ஒரு கரன்சி வந்து அதோட வேல்யூவ புரொடெக்ட் பண்ணணும்னு தான் நீங்கலாம் பார்ப்பீங்க. நீங்க சேவிங்கிறது எங்க? நாளைக்கு உன் பையன் காலேஜுக்கு போனா உனக்கு பணம் வாங்குறதுக்கு தான் நீ சேவ் ம். பண்ற. ம். அப்ப அந்த வேல்யூ ஆஃப் தட் கரன்சிய புரொடெக்ட் புரொடெக்ட் பண்ணணும்னா, பண்ணணும். ஈஸியஸ்ட்டா மக்களுக்கு தெரிஞ்சது தங்கம். அத நீங்க வந்து இப்போ கஷ்டப்பட்டு அந்த ஹேபிட்ட மன்மோகன் சிங் தூக்கியிருந்தாரு. பிரணாப் முகர்ஜி ஆரம்பிச்சு, இப்ப இருக்கிறவர் அத பக்கா பண்ணி, நீங்க பேங்க்ல போட்டா உங்க பணம் கோவிந்தா ஆயிடும். நீங்க தங்கமாவே வச்சுக்கங்கன்னு சொல்லி ஏத்தி விட்டீங்க. 92ல 10% ஆக்கி, கஷ்டப்பட்டு 0% கொண்டு வந்து, அத நீங்க அப்படியே ஒரு 20 வருஷம் 0%ல விட்டுருந்தீங்கன்னா, தங்கம் கிரேஸு கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். குறையும். இப்ப என்ன மாரி ஆள்லாம் தங்கம் வாங்கியிருக்க மாட்டான். நீங்களே 200 கிராம்னு சொன்ன இடத்துல 50 கிராம் வச்சுக்கோங்க போதும். 400லேருந்து 200 ஆக்கினேன். ஆ. பட் இதில என்ன பெரிய ப்ராப்ளம்னா, பணக்காரனுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். என்ன மாதிரி இருக்கிறவங்க ஸ்டேட்டஸ்ல, எனக்கு தெரியாது எவ்வளோ வந்தது என் ஒய்ஃப் தான் கேட்கணும். நார்மலா என்ன ஆகும்னா, எப்படியும் ஒரு 100 பவுனாவது அவங்களுக்கு கிடச்சிருக்கும். 50 பவுன் கிடச்சதுன்னே வச்சுப்போம். 400 கிராம் கோல்டு கிடச்சிருக்கும். ம். 400 கிராம் கோல்டுல இந்த ஆட்சி பவருக்கு வரச்சு அது ரூ. 2500 ஒரு கிராம். ஆமா. இன்னைக்கு அது ரூ. 8500 ஒரு கிராம். நான் ஒண்ணும் பண்ணாமயே, லாக்கர்லயே அந்த கோல்ட வச்சு, எனக்கு நீ ரூ. 25,00,000 குடுத்துருக்குற. ஒரு சாமானியன் ரூ. 25,00,000 சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? வருஷக்கணக்கு ஆகும் சார். என்ன வருஷக்கணக்கு ஆகும்? ஒரு வாழ்க்கையே போயிடும். முக்காவாசி பேரு வாழ்க்கையில ரூ. 25,00,000 சம்பாதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறது தான் உண்மை. நீ வந்து அப்பர் மிடில் கிளாஸ். நான் சொல்றது நாமளா சொல்லிக்க வேண்டியது தான் சார் அப்பர் மிடில் கிளாஸ். இல்ல ஓகே. உனக்கு ஊர்ல ஒரு நான் சீரியஸா ஓகே. சொல்றேன். ஊர்ல வந்து உனக்கு ஒரு வீடு இருக்கு, லேண்ட் இருக்கு. நான் சொல்றது சாதாரண மக்கள் முக்காவாசி பேரு மிட் பாயிண்ட் ட்ரூ, இந்தியால ட்ரூ, ட்ரூ. ரூ. 20,000 தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த கணக்குல வந்து 25,00,000 உங்களால பார்க்க முடியுமான்னே தெரியல. ஆனா நான் ஒண்ணுமே பண்ணாம, வேலையே செய்யாம, லாக்கர்ல வச்சதுக்கு நீங்க எனக்கு ரூ. 25,00,000 குடுத்தீங்கன்னா, நீங்க யாருக்காக ஆட்சி செய்றீங்க? சார் எல்லா விஷயத்துக்கும் மன்மோகன் சிங்கையே நீங்க கோட் பண்றீங்க. அவன் தான் கடவுள். மன்மோகன் சிங் பிஜேபிக்காரரா இருந்திருந்தா? ஃபர்ஸ்ட்டு நான் ஒண்ணு சொல்றேன். இது வந்து ஐடியாலஜிக்கலி ஹிஸ்ட்ரியிலேயே நான் 500 வருஷம் ஹிஸ்ட்ரியில படிச்சேன். நீ பெரிய எக்கனாமிஸ்ட்டா இருந்தா, நீ வந்து ரிலிஜியஸா இருக்கவே முடியாது. என் பர்சனல் பிலீஃப்க்கு வேணா நான் இருக்கலாம். ஆனா ஒரு நாட்ட நடத்துற ஐடியாலஜி ரிலிஜியஸாவே இருக்க முடியாது. ஏன்னா அது ரேஷனல். அது ரேஷனல். நான் வந்து நம்பிக்கையின் பேர்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. எவிடன்ஸின் பேர்ல தான் நான் செய்ய முடியும். 40 வருஷமா நம்ம ஐடியாலஜின்னு நெனச்சத தூக்கி போட்டான் ஒரே நிமிஷத்துல. பிஜேபியில அது மாரி தூக்கி போட முடியாது. 47லேருந்து 90 வரைக்கும் ஒரு வழியில வந்தோம் நம்ம. ஆமா. ரைட்டா? உலகமும் அதே வழியில வந்தது. இங்கிலாந்துல 1980ஸ்ல அந்த வழிய தூக்கி போட்டாங்க. 1980ல வோல்கர் பீரியடுக்கு அப்புறம் அங்க தூக்கி போட்டாங்க. 80க்கு அப்புறம் நம்ம இன்னும் ஒரு 10 வருஷம் வந்தோம். ம். ஸோ, அந்த ஓல்டு பிலீஃப தூக்கி போட்டதுனால தான் ஒரு மாடர்ன் இந்தியா வந்தது. 91 முன்னாடி, 91 பின்னாடின்னு ம். இன்னைக்கு கிண்டலா இருக்கும் உங்களுக்கெல்லாம். இன்னிலேருந்து நான் இருக்க மாட்டேன். நீங்கலாம் இருப்பேன்னு நெனைக்கிறேன். 50 வருஷம் கழிச்சு நீ இருப்ப நிச்சயமா. உனக்கு 80 வயசு இருக்கும். மன்மோகன் சிங்க நீங்க நேரு மாரி கொண்டாடுவீங்க. ஸோ, அது மாதிரி இருக்கிறவன் ஒரு ரிலிஜன் பேஸ்ட் பார்ட்டில இருக்கவே முடியாது. அதனால தான் நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில 4, 5 எக்கனாமிஸ்ட்ட கூட்டின்னு வந்தா எல்லாம் ஓடி போயிட்டான். ஃபர்ஸ்ட்டு ரகுராம் ராஜன் ஓடி போயிட்டாரு. சரி அவர் காங்கிரஸ்காரர் ஓடி போயிட்டாங்கன்ட்டாங்க. அரவிந்த் சுப்ரமணியம் என்னோட சீனியர் இன் டிஏவி. ஆனா எனக்கு ஸ்கூல்ல தெரியாது. அவரு வந்து ஜேட்லிக்கு அட்வைசரா வந்தாரு.
டிமானிட்டைசேஷன் அவருக்கு தெரியாமல் பண்ணோடனே ஓடி போயிட்டார். ம். ராஜனுக்கு பதிலா வந்தவன் உர்ஜித் பட்டேல். அவன் ஆமா, பெரிய எக்கனாமிஸ்ட். மன்மோகன் சிங் அவனை கூப்பிட்டு கீனியா சிட்டிசனுக்கு பதிலாக இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்ததே மன்மோகன் சிங் தான். அவன் ஓடி போட்டான். ஏன்னா அவனை துப்பாக்கியை தலையில் வச்சு டிமானிட்டைஸ். அவன் ஓடி போட்டான். அவனுக்கு ஒரு டெப்டி கவர்னர் இருந்தான், விரால் ஆச்சாரியான்னு. விராலாச்சாரி. அவன் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸரு. அவன் அந்த மார்க்கெட்ஸ் வில் டீச் யூ லெசன் ஓடி போயிட்டான். இன்னைக்கு அவன் சொன்ன விரால் ஆச்சாரியா மார்க்கெட்ஸ் வில் டீச் யூ லெசன் தான் இன்னைக்கு நீ டாலர் வித்துன்னு இருக்கிற. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ்லாம் நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான்னு ஹிஸ்ட்ரி படித்தவனை தூக்கி ரிசர்வ் பேங்க் கவர்னராக வைக்கிறது, இன்ஜினியரிங்கை பிடிச்சவனை தூக்கி ரிசர்வ் பேங்க் கவர்னராக வைக்கிறதுங்கிறது நீ என்ன நினைக்கிற? ஐ எம் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் திஸ்ன்னு. இதெல்லாம் என்ன கட்டுப்படுத்தாது. கட்டுப்படுத்த இவன் என்ன படித்தவன் நான் பெருசாக பண்ணிடுவான் நான். ஆனால் கடைசியில் என்னன்னா அதுதான் வேலை செய்யும். என்னைக்குள்ளே வேலை செய்யும் தெரியாது, அது வேலை செய்யும். ரைட்டா? அதுதான் தங்கம் தான் உனக்கு காட்டும். ஸோ அதனால தான் நீங்கள் மன்மோகன் சிங்கை ஃபாலோ மன்மோகன் சிங் ஒரு ஒரிஜினல் திங்கர். மன்மோகன் சிங்கிறது கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் திங்கர். அவர் காலத்தின் கட்டாயத்தில் அவர் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்தியாவுக்கு கிடைச்சதுல அது. ஆனால் அவரை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ நம்ம ஊரில் சோகால்டு மயிலாப்பூரில், டி நகரில், நங்கநல்லூரில் எவன்லாம் இருக்கானோ அந்த கும்பல், நானும் அந்த கும்பலில் இருக்கிறவன் தான். யார் கொண்டாடி இருக்கணுமோ, எந்த கும்பல் கொண்டாடி இருக்கணுமோ, சோகால்டு படித்து சொசைட்டியில் இருக்கேன்னு சொல்கிறவன் ஒரு ஷார்ட் சைட்டட்னஸில் அவரை அவமானப்படுத்தி வெள்ள அமிச்சோம். அதுதான் நீங்கள் சொல்கிற இந்த ரேஷனல். அதான் ரேஷ்னல். ஏன்னா அவனுக்கு என்ன பயம் வந்துடுச்சுங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மன்மோகன் சிங் என்ன பண்ணான்னா எஜுகேஷன் வந்தால் பவர் அப்படின்னு அவனு புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அவன் என்ன நினச்சான், கார்பரேட்டுக்கு என்பிஏ கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் லோனில் என்பிஏ, இது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஸ்டூடெண்ட் லோனில் வந்த என்பிஏ பரவாயில்லன்னாரு. ஸோ ரோட்டில் வரவன் போகிறவனுக்கெல்லாம் கொடுத்தாரு நிறைய. அதனால தான் தமிழ்நாட்டில் 500 இன்ஜினியரிங் காலேஜ் வந்தது. ஒரு சில வருஷத்துக்கு அவரே இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்தாரு, தலித்துக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்தாரு. இது எதுக்கு தான் நீ படித்து அந்த சாஃப்ட்வேர் பூமில் நீ வெளில போயிட மாட்டியான்னு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. சத்துணவு இதே என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறவங்களில் சத்துணவு ஆயாவோட பசங்க, லிஃப்ட் ஆப்ரேட்டரோட பையன், டிரைவரோட பையன்லாம் இன்ஜினியராக இன்ஃபோசிஸ் டிசிஎஸில் பெரிய லெவலில் இருக்கிறான். இந்த மயிலாப்பூரில் இருக்கிறவனுக்கு என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட கை கட்டி வேலை பண்ணிட்டு இருக்கிறவன பையன் என்னோட சமமாக உட்காந்து பேசுகிறான்னு கவுக்கத்துக்கு இதை வெளியாக கொண்டு வந்து என்னெல்லாமோ சொல்லி உங்களை மூளை செலவு பண்ணிட்டாங்க. ஓகே சார். இது அதை ஃபஸ்ட்டு இவங்க வந்தோடனே பண்ணது ஸ்டூடெண்ட் லோனை ப்ளேம் பண்ணி ஸ்டூடெண்ட் லோனை முடித்தது. ரைட் சார், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டமைக்கு. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணிப்பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணிப்பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.